உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா முதல்ல கேளு. நான் காலையில எந்திரிச்சப்போ லக்ஷ்மி அங்க இருந்தான்னு ஃபீல் பண்ண. ஆக்சுவலா அங்க லக்ஷ்மி இல்ல, மலிஷ்கா தான் இருந்தா. ஓ அப்படி நீங்க இமேஜின் பண்றீங்க கரெக்டா? நான் ஒண்ணு இமேஜின் பண்ணல, அது தானே நடக்குது. அதுக்கப்புறம் நான் பயங்கரமா குழம்பிட்டேன். நான் லக்ஷ்மியை எனக்கு கால் பண்ணலன்னு அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு குண்டடி பட்டுச்சு. லக்ஷ்மி முன்னாடி தான் எனக்கு குண்டடி பட்டுச்சு. எனக்கு பட்டுச்சுல, அப்பவும் அவ கால் பண்ணி கேட்கல. கால் பண்ணி விசாரிச்சிருக்கலாம்ல நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு. இங்க பாரு ஆயுஷ், சிரிக்காத. ரிஷி ப்ரோ, நீங்க எங்க தான் இருக்கீங்களா? ஏன்னா நான் சிரிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சொல்லுங்க. நடிக்காதடா, எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். எப்பெல்லாம் நான் உன்கிட்ட இந்த மாதிரி பேசுறேன்னா அப்பெல்லாம் நீ கிண்டலா சிரிச்சுக்கிட்டு இருப்பல. இல்ல நான் இங்க சிரிக்கலாம் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு சஜஷன் கொடுக்குறேன். உங்களோட இந்த வித்தியாசமான ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அப்புறம் இந்த காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. வெரி குட். இதுக்கு பேர் சஜஷனா? இது சஜஷன் இல்ல, செப்பரேஷன். உன்கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்டேன் பாரு, அப்படியே நைஸா நழுவுறீங்க. சரி ஒண்ணு பண்ணலாம், என்னால முடியும், அதை பண்ணலாம். எனக்கு தெரியும்டா, உன்கிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்கும். நீ என்னோட தம்பிடா, சொல்லு நான் என்ன பண்ண சொல்லு. மலிஷ்கா, சீக்கிரம் லக்ஷ்மியோட போனை கொடு. அவ அங்க போனை தேடிட்டு இருக்கா. சீக்கிரம் கொடு. ஒரு நிமிஷம். உனக்கு ஓகே இல்ல? ஆர் யூ ஓகே? லக்ஷ்மி, இது போன் இங்க இருக்கு. சரி கொடு, போலாமா? எஸ். உனக்கு ஒண்ணும் ஆகல? யா. உங்களோட இந்த வித்தியாசமான ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அது உங்களை நல்லா குழப்புது. ஆனா யாருக்காக? லக்ஷ்மிக்காக. வெரி குட். லக்ஷ்மி எங்க இருக்காங்க? வீட்ல இருக்கா. வெரி குட். அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க ரிஷி ப்ரோ? அவங்கள பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லிடுங்க. உங்க ஃபீலிங்ஸ் சொல்லுங்க, யோசிக்காம போய் எல்லாத்தையும் சொல்லி உடனே கொட்டிடுங்க. என்ன சொல்றது? ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எப்போ லக்ஷ்மி உங்க பக்கத்துல இருந்தாலும் ஃபீல் ஆகுதுன்னு நீங்க. லக்ஷ்மிக்காக உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங்ஸ் வரும்? அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரவே வராதுல்ல. சோ போய் அதை அவங்க கிட்ட அப்படியே சொல்லிடுங்க. சிம்பிள். சரி, ஆனா இதுக்கு லக்ஷ்மி என்ன பண்ணுவா? ரிஷி ப்ரோ, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க 2 பேர்ல ஒருத்தர் இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்கன்னா, அப்ப ஒருத்தர் அந்த ஃபீலிங்ஸ மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லல. சொல்லிட வேண்டியதானே? யா, ரைட். வச்சிரவா. கோ டு லக்ஷ்மி, எல்லாத்தையும் சொல்லுங்க. கோ. போங்க ரிஷி ப்ரோ, போய் பேசுங்க. டின்னர் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கோ. சரி, ஓகே. நான் லக்ஷ்மி கிட்ட பேசுறேன். ஜஸ்ட் நீ சொன்னதுக்காக தான் நான் செய்யறேன். ஓகே, பாய். தேங்க்யூ. நான் ஒரு வேலை பண்றேன். லக்ஷ்மி கிட்ட போய் இதை பத்தி பேசிடுறேன். அதுவும் டின்னருக்கு முன்னாடி. எஸ். லக்ஷ்மி அண்ணி, நீங்க ரிஷி ப்ரோவை லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ரிஷி ப்ரோவும் உங்களை லவ் பண்றாரு. இந்த தடவை அவர் பேசுறத கேளுங்க, உங்களுக்கே நல்லா புரிஞ்சிடும். ஆனா நான் பேசக்கூடாது. நான் பேசிட்டா ரிஷி ப்ரோ திட்டுவாரு, லவ்னு புரிஞ்சுக்க மாட்டாரு. அதோட நான் அடிச்சு சொல்லுவேன், இதுக்கு பேர் தான் லவ். அண்ணா பிரமாதம். கொஞ்ச நேரத்துல என்னமா வேலை பார்த்தேன். நான் கில்லாடிடா, அனுபவசாலியும் கூட. கத்தியோட ஷார்ப்னஸ் தெரியும், கழுத்து அறுத்துருவேன். சரி வா, ஷாலுவை தூக்கலாம். வா வா. இதுதான் வீட்டோட மெயின் ஃபியூஸ். இத பாருடா, இதுதான் மெயின் ஃபியூஸ். இது ஆஃப் பண்ண உடனே மொத்த பவரும் கட் ஆயிடும். சரியா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? நான் சொன்ன உடனே ஃபியூஸை போடிக்கிட்டு நேரா பார்க்கிங் லாட்டுக்கு வந்து சேர்ந்துரு. புரியுதா? ஜாக்கிரதை. டேய், எதையும் சொதப்பி விட்டுறாதடா. நேஹா, நான் இப்ப கிளம்பணும். சாரி, ஏதோ வேலை நம்ம கூப்பிட்டாங்க. ஏய் நில்லு, சாப்பாடு ரெடியா இருக்க, சாப்பிட்டுட்டு போ. இல்ல, எனக்கு போகணும். இல்ல பரவாயில்ல. அக்கா எங்க போனா? அவ வந்துட்டே இருப்பா, நீங்க சாப்பிடுங்க. கம். யா, கம். பணக்காரங்க வீட்டு சாப்பாடை யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? நான் இருந்து சாப்பிட்டுட்டே போயிடுறேன். ஃபியூஸை போடுங்க. இந்த லைட்டுக்கு என்ன ஆச்சு? என்ன இது? இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. என்ன சடனா கரண்ட் போயிடுச்சு? God knows. லைட்க்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணுங்க.
என்னாச்சு? நான் போய் பாக்குறேன். நில்லு. எங்க போற? என்ன? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு இந்த லைட் சஃபிஷியன்ட் தான். மூன் லைட். ஆனா கீழே சத்தம். அது லைட் போனதுனால ஏதாவது நடந்திருக்கும். யாராவது நடக்கும்போது கைப்பட்டு பொருள் விழுந்திருக்கும். ஆனா லைட். இரு, நீ டென்ஷன் ஆகாத. யாராவது ஃபியூஸ் போறதுக்கு கண்டிப்பா இருப்பாங்க. அண்ட் ப்ளீஸ், நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இல்லனா சரி, நீ சொல்ல வந்ததை சொல்லு. அது எப்படி சொல்றது? டிஃபிகல்ட் இல்ல, சிம்பிள் தான். ஐ மீன், அது அவ்வளோ சிம்பிள் இல்ல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நான் சொல்ல வந்ததை ஒருவேளை நீ கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவ. முதல்ல நீ சொல்லு. அந்த கார்டு ஞாபகம் இருக்கா? பேங்க்ல நான் ஐ மீன், அந்த கார்டு என்கிட்ட தான் இருந்தது. நான் அங்க இங்கன்னு ஓடினதுல அது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும். நீ அதை தான் கொடுக்க இருந்த மலிஷ்காவுக்கு. இந்த லைட்க்கு என்ன ஆச்சு? இன்னும் கூட வரல. இந்த மாதிரி லைட் எப்பவுமே போனது இல்லையே. சீக்கிரம் வா 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 வா. ரிஷி, என்ன பண்ற? ஐம் சாரி. உன்னை இப்படி எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். நான் பேசுறத பார்த்து நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன்னு நீ நினைக்கலாம். ஆனா உனக்கு தெரியுமா, ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அது எப்பவுமே பிசினஸ்க்காக மட்டும்தான் இருக்கும், வேற எதுக்காகவும் இல்ல. அது என்ன? டீலுக்கு டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃபரை யார் வேணாலும் கொடுக்கலாம், அது ரொம்ப சிம்பிள். பட் டீலை கிராக் பண்ணனா அதுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கேளு? நீ கேட்க மாட்டேன், நானே சொல்றேன். ஏன்னா ஒருவேளை யாருக்காவது ஏதாவது டீல் ஆஃபர் பண்றோன்னு வை, ஓகே? ஆனா யாருக்கு நாம அந்த டீல் ஆஃபர் பண்றோமோ அவனுக்கு அது தேவையில்லைன்னா அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவன் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணுவான், கேன்சல் பண்ணுவான். எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லுவான். நான் சொல்ல வரது உனக்கு புரியுதுல்ல? உனக்கு முதல்ல புரியுதா? நான் ஏன் கேக்குறேனா, நீ சொன்னது எனக்கு எதுவுமே புரியல. ஆக்சுவலி ஐம் சாரி. நான் தான். ரிஷி, நீ சொல்ல வந்ததை டைரக்டா என்கிட்ட சொல்லு. நான் தானே நிக்கிறேன், எதுக்கு உனக்கு டென்ஷன்? நீ தான் இருக்க, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம டென்ஷன்? உன்கிட்ட எதை வேணாலும் கேட்கலாம். ஆக்சுவலி நான் உனக்கு வேற மாதிரி புரிய வைக்கிறேன். ஷார்ட் அண்ட் சிம்பிள், ஈஸியா புரிய வைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது எங்க பாரு, எங்க பார்த்தாலும் நீ எனக்கு தெரியறன்னு தானே உன்கிட்ட நான் அப்போ சொன்னேன் இல்லையா? ரைட்? பட் நீ அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இல்ல. ஆனா அப்படி இருந்து ஐசியூல நான் உன்னை பார்த்தேன். எங்க பாரு, நான் ஒன்னும் பைத்தியம்லாம் இல்ல. நீ பைத்தியம் ஒன்னும் இல்ல. ஏன்னா ஐசியூக்கு நான் வந்திருந்தேன். நீயா? நீ ஐசியூக்கு வந்தியா? ஆமா. எனக்கு ஸ்டார்டிங்லேயே பட்டுச்சு நீ அங்க இருக்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனா உனக்கு மேல அக்கறையே இல்லங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். நீ வரவே இல்லைன்னு நினைச்சேன். எனக்கும் அப்படிதான் பட்டுச்சு, எனக்கு மேல அக்கறை இல்லைன்னு. இப்போ ஏதாவது சொன்னியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.